தற்போதைய உடனுக்குடன் நேரலை ஊட்டி அருகே கைத்தை மலைப்பாதையில் சென்ற அரசு பேருந்தை காட்டு யானைகள் வழிமறித்ததால் அங்கு தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து செல்லும் வழித்தடத்தில் காட்டு யானைகள் தற்போது கூட்டமாக குழுமியிருப்பதை நம்மால் நேரலில் பார்க்க முடிகின்றது. திடீரென்று காட்டு யானைகள் குறுக்கே வந்ததால் அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலில் தற்போது பார்த்து வருகிறோம். ஹாரன் ஒலி எழுப்பியும் கூச்சலிட்டும் யானைகளை விரட்ட பயணிகள் தொடர்ந்து முயற்சி செய்தனர். நம்ம ஆளு சேஃப்டி பார்க்க வேண்டாமா? துரத்திட்டு வந்துச்சுன்னு எங்க ஓடுவீங்கல்ல? கீழே இப்படி வாங்க. அப்புறம் நம்ம ஆளு சேஃப்டி பார்க்க வேண்டாமா? துரத்திட்டு வந்துச்சுன்னு எங்க ஓடுவீங்கல்ல? இப்படி வாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். சிக்கந்தர், நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சூர் கெத்தை மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மஞ்சூரிலிருந்து கோவை செல்லக்கூடிய கெத்தை மலைப்பாதையில் யானை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி சாலையில் உள்ள வருகின்றன. இந்நிலையில் இன்று அரசு பேருந்து யானை கூட்டங்களை வழிமறிக்கும் சம்பவமானது இன்று நடந்துள்ளது. குறிப்பாக கெத்தை மலைப்பாதையில் வரும்போது இந்த யானை கூட்டமானது 5 யானைகள் கொண்ட யானை கூட்டமானது அரசு பேருந்து முன்னோக்கி நின்றது. பின்பு 1 மணி நேரமாக சாலையை நின்ற காட்டு யானைகள் கூட்டம் நகராமல் நின்றது. பின்பு பேருந்தின் ஹாரின் ஒலி எழுப்பியும் கூச்சலிட்டும் அரசு பேருந்தை தட்டியும் காட்டு யானைகளை பொதுமக்கள் விரட்ட முயற்சித்தனர். ஆனால் காட்டு யானைகள் வனப்பகுதியில் செல்லாமல் 1 கிலோமீட்டர் தூரம் வரை அரசு பேருந்து முன்பு சென்றன. பின்பு யானைகள் சாலையிலிருந்து விலகி வனப்பகுதியில் சென்றது. இதனால் பேருந்து பயணித்த பயணிகள் அச்சத்துடன் பயணித்தனர். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.